ஓகே, யாராவது ஒருத்தர் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு ரிவிஷன் சொல்கிறீங்களா? என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? Statistics. அதுல descriptive statistics-உம் inferential statistics-உம் பார்த்திருக்கோம். Descriptive and inferential. ஓகே, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, வேறு என்னென்ன இருக்குது? Measure of dispersion, அப்புறம் different types of distribution of data. ஓகே, சூப்பர். ஏன் எழுத மாட்டேங்குது? ஓகே, ஸோ வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தோம் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன இருக்குது? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இதை வந்து பார்த்தோம். மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன், இது இருக்குன்னு பார்த்தோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது நம்ம பார்த்தது. சென்ட்ரல் டெண்டன்சியில் கண்டுபிடிக்கிறது என்னென்ன? ஒன்று மீன், இன்னொன்று மீடியன், இன்னொன்று மோட். இது மூணும் நம்ம வந்து பார்த்தோம். மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் என்னென்ன இருக்குது? ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்பர்ஷன்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? ஃபஸ்ட்டு இதில் மீன், மீடியன், மோட் இப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். வாட் இஸ் மீன், வாட் இஸ் மீடியன், வாட் இஸ் மோட், எந்தெந்த கேஸில் நம்ம எது எது நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீன்னா ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடியே நம்ம வந்து ஸ்கூல்லேயே நம்ம படித்தது தான் மீன். ஓகே, ஸோ மீன் ரிப்ரசன்ட் ஆவரேஜ் வேல்யூ. நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கிளாஸில் அவங்களோட ஒரு கிளாஸ், அதாவது கிளாஸ் 8ன்னு வச்சுக்கோங்களேன், 8th கிளாஸ் பி செக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, அந்த மார்க் லிஸ்ட்டில் அவங்களோட நேமும் அவங்களோட மார்க்ஸும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஓவரால் மார்க்ஸ், ஓவரால் அவுட் ஆஃப் 500 எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றது இருக்குது நம்மக்கிட்ட. சப்போஸ் 400, 350, 450, 200, 420, 410. ஸோ இதுதான் வந்து வாங்கின மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட ஓவரால் மார்க்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we will add all the வேல்யூஸ், இதெல்லாம் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஒரு கிளாஸில் 6 பேர் இருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்னது? 6. இப்போ 50 பேர் இருந்தாங்கன்னா 50. ஓகேவா? ஸோ 50 பேரோட மார்க் வந்து நமக்கு இருக்கும். ஸோ மீனோட ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Z1, இது Z1ன்றது இந்த ஒரு மார்க். ஓகே, Z2, Z3 அது மாதிரி டில் Zn. இப்போ 50 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர்னா Z5 வரைக்கும் வரும். ஓகே, டிவைடட் பை n, டிவைடட் பை n. ஸோ இது மாதிரி பண்ணோம்னா ஒரு கிளாஸோட
ஆவரேஜ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரியா? ஆவரேஜா எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஒரு கிளாஸ்ல ஆவரேஜா எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே இது வந்து மீனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ற மீன் வந்து நம்ம இப்படி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா மீடியன். நெக்ஸ்ட் மீடியன் நம்ம எப்படி நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே இதே வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன் எக்ஸாம் கூட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம். ஓகே ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அங்க இருக்க ஒவ்வொருத்தரோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட நேம் என்ன, ஓகே அவங்க என்ன ஆக்குபேஷன், என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபார்மில் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன். அப்படி கலெக்ட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவலாக வந்து நான் வந்து என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களோட நேம் எழுதுகிறேன். சப்போஸ் ஃபார் பர்சன் ஏ அவங்க வந்து வயசு 30, ஐடியில் இருக்காங்க. ஃபார் பர்சன் பி ஏஜ் 35, அவங்க வந்து பேங்கிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பர்சன் சி அவர் வந்து ஏஜ் வந்து 60, ஓகே அவங்க வந்து ரிட்டையர்டு. ஓகே ஃபார் பர்சன் டி ஏஜ் வந்து 80 போடுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு ஜீரோவும் சேர்த்து போட்டுட்டேன். சரியா? 800ன்னு போட்டுட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ரிட்டையர்டு பர்சன். ஓகே இ 10 ஸ்டூடெண்ட். ஓகேவா? எத்தனாவது, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிற எல்லாரும் இப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரோட லிஸ்ட்டும் நான் வந்து இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படி எடுத்து வச்சுருக்கப்ப இப்போ 800க்கு பதில் இப்போ 800ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ராங்காக என்ட்ரி போட்டிருக்கேன். கரெக்டா? ராங் என்ட்ரி இது. ஆக்சுவலாக இந்த இடத்துல 80ன்னு இருக்கணும், பட் ராங்காக இன்னொரு சைபரும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ ஓகே நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஆவரேஜ் வந்து நான் எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சராசரியாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்களோட ஏஜ் வந்து என்ன, ஆவரேஜாக அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன வந்து பண்ண முடியும், ஆவரேஜ் எடுக்க முடியுமா? இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஆவரேஜ்னா என்னது, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இப்போ சப்போஸ் 5 பேர் மட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லோரும் கேல்குலேட்டர் எடுத்து பண்ணுங்க பார்ப்போம், என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள். 60 + 800 + 10 டிவைடட் பை மொத்தம் எத்தனை பேர், 1 2 3 4 5 பேர். ஆன்சர் என்ன வருது? 935 divided by 5. ஆன்சர் என்ன வருது? What is the answer, guys? 127. 27 Sorry, 87. Sorry. ஓகே 187. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ் ஆவரேஜாக வந்து 187ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே நம்ம ஆவரேஜ் எடுக்கிற பட்சத்தில் ஆவரேஜ்னா ஆவரேஜாக இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்க ஒவ்வொருத்தர் ஏஜும் ஆவரேஜாக 187. இது வந்து கரெக்டாக நமக்கு ஏஜ் வந்து 187 இருக்குமா? இருக்காது, தப்பு. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணலாம், மீடியன் சூஸ் பண்ணலாம். ஓகே மீடியன். சரி ஓகே மீடியன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம
we need to arrange it in ascending order. ascending orderனா என்னது? ascending orderனா என்னது? lower to Small higher. to big. very good, lower to higher. சின்னதுல இருந்து பெருசா வந்து அரேஞ்ச் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். அப்ப 10 30 35 60 800. சரியா? இப்போ இது வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. மீடியனோட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to arrange it in ascending order or descending order. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க, சின்ன வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது மாதிரி ரேண்டமாக இருக்கும். நம்ம இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு we need to, இது வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், இது வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம். கரெக்டா? இது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், இது ரெண்டு வேல்யூஸும் இப்போ நமக்கு போயிடுச்சு. அடுத்து என்ன இருக்குது? இந்த 30யும் 60யும் போயிடுச்சு. இப்போ நமக்கு மீடியனில் என்ன வேல்யூஸ் இருக்குது? 35. ஸோ இதுதான் நமக்கு நம்ம டேட்டா செட்டோட மீடியன் வேல்யூ. சரியா? மீடியன் வேல்யூ என்னது? 35. ஓகே. இதே நமக்கு இது ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 187 வருது. அதாவது தப்பு. அதாவது இது கரெக்டாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 800க்கு பதில் 18 எடுத்துக்கோங்களேன். 80 எடுத்துட்டு பண்ணோம்னா அவுட்புட் என்ன வருது? 80 எடுத்துட்டு போட்டோம்னா 215 divided by 5 43 வரும். 43. ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் வந்து 43ன்னு வருது. அதாவது கரெக்டான ஆவரேஜ். ஓகே, 43 வந்து நமக்கு கரெக்ட். ஓகேவா? ஆனால் நம்ம ஒரு ஸ்மால் மிஸ்டேக், இங்கே ஒரு ஜீரோவை நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணுறப்ப போடுறதுனால நம்மளோட ஆவரேஜே டோட்டலாக தப்பாக மாறுது. ஸோ இது மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? we will go with median. சரி, ஓகே. இது மாதிரி நம்ம வந்து போடுறோம் இல்லையா? இது மாதிரி ராங்காக என்ட்ரி பண்ணுறோம், இல்லை வந்து ஏஜ் வந்து சப்போஸ் -10 -20 இது மாதிரி நம்ம வந்து போடுறோம் இல்லையா? ஸோ இது மாதிரி நம்ம போடுற இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we call this kind of data as outliers. outliers. சரியா? அவுட்லயர்ஸ்னு சொல்லுவோம். இந்த அவுட்லயர்ஸ் இருந்தா we will not use மீன் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அவுட்லயர்ஸ் இருந்தால் நம்ம மீன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? we will go with மீடியன். ஏன்? மீன் வந்து அவுட்லயர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அதாவது மீன் பண்ணுறதுனால நம்மளோட ஆவரேஜ் வந்து அதிகமாகுது. அதனால நம்மளோட இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ இன்னொருத்தவங்க வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் அவங்களோட வந்து நல் வேல்யூவாக இருக்குது. நல் வேல்யூ அவங்களோட வேல்யூ, அவங்களோட நேம் வந்து எஃப். அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த நல் வேல்யூ வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன், இந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு அவுட்லயர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அவுட்லயர்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து மீன் வந்து சூஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு? இந்த நல் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு. நல் வேல்யூ ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து மீன் வந்து சூஸ் பண்ண மாட்டேன் இஃப் ஐ ஹேவ் அவுட்லயர்ஸ். ஓகே. இப்போ அவுட்லயர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து மீன் சூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஆவரேஜ் எடுத்து, அதாவது 43ன்னு அவுட்புட் வரும். இந்த 43ன்ற வேல்யூ வந்து நான் நல்லா வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ எனக்கு அவுட்லயர்ஸ் இருக்குது, அதனால் நான் வந்து மீனுக்கு போக மாட்டேன். ஐ வில் சூஸ் மீடியன். அண்ட் மீடியன் சூஸ் பண்ணி மீடியன் என்ன வேல்யூ வருது? 35 வருது. 35 எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த நல்லுக்கு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ அவுட்லயர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நல் வேல்யூஸை ஃபில் பண்ணுறதுக்கு மீன் யூஸ் பண்ண மாட்டீங்க. என்ன யூஸ் பண்ணுவீங்க? மீடியன் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஓகே, இதுதான் வந்து மீனு மீடியன். புரிஞ்சா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் ஃபில்டர் பண்ணிட்டு டேட்டா வைஸ் பண்ணலாம்ல. அப்போ லைக் இந்த ரேஞ்சில் தான் எனக்கு வேணும்னா இந்த ரேஞ்சில் 0 to 100 டேட்டாவை மட்டும் எடுத்து அதை மட்டும் நீ அப்படி கூட பண்ணலாம். இது வந்து இப்போ ஏஜ்ன்ற ஒரு காலம்க்கு இப்போ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ இப்படி இருக்கு. இப்போ சப்போஸ் நீ வந்து சேலரின்னு போற, சேலரி காலம்க்கு நீ வந்து அந்த ஃபிக்ஸ் ரேஞ்ச் வைப்பியா? ஒருத்தர் சிஇஓ அவர் அதிகமாக வாங்குவார், கரெக்டா? இல்லை நார்மல் இப்போ வந்து இப்போ தான் என்ட்ரி லெவலில் வராரு அவருன்னா அவருக்கு கம்மியாக இருக்கும்.
இப்போ என்ட்ரி லெவலில் வரவங்களுக்கு நான் சேலரி வந்து நான் ஐயா போட்டிருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மியாக கூட போட்டிருக்கலாம். அது வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும்னு நான் வந்து சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கு அப்படின்னா வி கால் இட் as. இப்போ இங்கே பாருங்க, இப்போ நம்ம டேட்டா வந்து இப்போ வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அவுட்லயர்ஸ் பாக்ஸ் பிளாட்னு சொல்லியிருக்கு. அவுட்லயர்ஸ் நம்ம இது மாதிரி வந்து பார்ப்போம். நம்மளோட டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளோட டேட்டா ஃபுல்லாக இங்கே தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஆனால் 2 டேட்டா பாயிண்ட் மட்டும் எங்கே இருக்குது பாருங்க, வெளியில் இருக்குது. இது மாதிரி இந்த 2 டேட்டா பாயிண்ட் மட்டுமே நம்மளோட இந்த இருக்கிற டோட்டல் டேட்டா பாயிண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நடுவில் வரும். நமக்கு ஆக்சுவலாக ஆவரேஜ் எங்கே இருக்கணும், இந்த பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கணும், இங்கே இருக்கணும் ஆவரேஜ். ஆனால் இந்த 2 பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் இங்கே இதுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போயிடும் ஆவரேஜ் பண்ணுறப்ப. ஸோ இது மாதிரி கேசஸில் நம்ம அவுட்லேயர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஒன்று இப்படி நம்ம இது பண்ணி பார்ப்போம், இல்லைனா வந்து பாக்ஸ் பிளாட்னு ஒன்று இருக்குது. பாக்ஸ் பிளாட் வந்து இன்னும் வந்து இங்கே வரும், இதுதான் பாக்ஸ் பிளாட். இந்த பாக்ஸ் பிளாட் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, பாக்ஸ் பிளாட் நம்மளோட டேட்டா செட்டில் மினிமம் வேல்யூ என்ன, நம்ம டேட்டா செட்டில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அந்த மேக்ஸிமம் வேல்யூஸ்க்கு அப்புறமா வர வேல்யூஸ் எல்லாமே நமக்கு அவுட்லயர்ஸ். சரியா? அதே மாதிரி மினிமம் வேல்யூஸ்க்கு கம்மியாக வர வேல்யூஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிரும், எது மினிமம், நம்ம டேட்டா செட்டுக்கு எது மினிமம் வேல்யூ எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். அதுக்கு மேலே வர்றதெல்லாம் அவுட்லயர்ஸ், அதுக்கு கீழே வர்றது மினிமமுக்கு கீழே வர்றதெல்லாம் நமக்கு அவுட்லயர்ஸ். சரியா? இதை தான் நம்ம வந்து 5 நம்பர் சம்மரின்னு சொல்லுவோம். இந்த 5 நம்பர் சம்மரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாதிரி ஒரு டேட்டா டேபிள் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்ற பட்சத்தில் நம்ம 5 நம்பர் சம்மரி கண்டுபிடிப்போம். என்னென்னது, அதாவது அந்த டேட்டா செட்டோட மினிமம், அதாவது ஒரு காலமோட மினிமம் வேல்யூ என்ன, அந்த காலமோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அந்த காலமோட Q1 Q3ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? இந்த Q1 Q3னா என்ன அப்படின்ற பட்சத்தில் Q1 என்ன போட்டிருக்காங்க, 25th பர்சன்டைல், Q3னா என்ன போட்டிருக்காங்க, 75th பர்சன்டைல், அதுக்கப்புறம் நடுவில் மீடியன். ஓகேவா? மீடியன் இது வந்து Q1 வந்து 25th பர்சன்டைல், Q3 வந்து 75th பர்சன்டைல். அதுக்கப்புறம் இந்த மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா, Q1 minus 1.5 டைம்ஸ் ஆஃப் IQR. IQRனா இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், அதாவது இந்த Q1 இருந்து Q3 இதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு IQR. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து பர்சன்டைல்னா என்ன, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். பர்சன்டைல், வாட் இஸ் பர்சன்டைல்? இப்போ நம்ம வந்து 100% அது தெரியும் நமக்கு. இப்போ கிளாஸில் இப்போ 100க்கு 100, ஓகேவா? இப்போ பென் வந்து 100க்கு 100 எடுத்திருக்கான். ஓகே, அதே மாதிரி இவனோட பர்சன்டேஜ் என்ன, இப்போ 100%. ஓகேவா? இல்லை 500க்கு 500, மொத்தம் 5 சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. 500க்கு 500 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 400க்கு 500க்கு 400 எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க பர்சன்டேஜ் என்னது, 400 எடுத்தால் என்ன பர்சன்டேஜ்? 80% அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே இப்போ அதே இது இங்கே வந்து பர்சன்டைல்னு இருக்குது. 25th பர்சன்டைல், 75th பர்சன்டைல் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா? 50% கண்டுபிடிச்சி அதில் 25% கண்டுபிடிச்சி அந்த 50 + 25
25th percentage, 50 plus 25 75th percentage அப்படி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகே ஓகே. ஸோ வந்து ஒரு 300 இருக்கு. ம் 300 டிவைடட் பை 2 போட்டா 50 பர்சன்டேஜா? ஸோ 150. அதை டிவைடட் பை 2 போட்டா 75. ம் ஸோ அந்த 150 பிளஸ் இந்த 75 போடும்போது ம் 225 வந்து 75% வரும். ம் அந்த 150ல இருந்து 75 மைனஸ் பண்ணும்போது 25% வரும். ஆனா ஆக்சுவலா நீட்லனா என்ன பண்ணுவாங்கன்னா என் ஸ்கோர் இன்ட்டு 100 டிவைடட் பை நீட்டோட டாப் ஸ்கோர் எவ்வளோ இருக்காங்களோ அதால டிவைட் பண்ணா அதை பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. லைக் டோட்டல் மார்க்கால டிவைட் பண்ணாம ஓகே டாப் ஸ்கோரரோட டிவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன் பண்றாங்க அப்படி? அதுதான் வந்து ஹையஸ்ட் மார்க். ஸோ அதனால டிவைட். ஓகே. ஸோ பர்சன்டைலுக்கும் லைக் அந்த டேட்டா செட்குள்ள வந்துட்டு லைக் எவ்வளோ எந்த லெவல்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கன்னு நினைக்கிறேன். ம் 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 சரி ஓகே. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே. இப்போ நம்ம மார்க்ஸ்னே எடுத்துப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீட் மார்க்ஸ்னு வச்சுப்போம். ஓகே 2 3 4. இப்போ அவுட் ஆஃப் எவ்வளோக்கு 720 நீட்டு 720னே ஆமா. வச்சு. இந்த 720க்கு ஃபஸ்ட்டு மார்க் யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்ப்போம்னா 500. இதுதான் வந்து ஹையஸ்ட் மார்க்னே வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் 400, அதுக்கப்புறம் 480, அதுக்கப்புறம் 300, அதுக்கப்புறம் 200. இது மாதிரி இருக்காங்க. 100, 489. ஸோ இது மாதிரி வந்து மார்க் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 9 250 350 450 10 பேரோட மார்க் வந்து இருக்கு. ஓகே. இப்போ 720க்கு 500 தான் ஃபர்ஸ்ட் மார்க். இப்போ இந்த 500 தான் நமக்கு இங்க 100th பர்சன்டைல். ஓகேவா? டாப் ஸ்கோரர் யார் இங்க? இவரு தான் பர்சன் ஏ. இந்த பர்சன் ஏ தான் நமக்கு 100th பர்சன்டைல். 100th பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 100% ஆஃப் டேட்டா. அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன, இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்ஸ், அதாவது 100% ஆஃப் மார்க்ஸ் லைஸ் ஆன் ஆர் பிலோ திஸ் மார்க். பிலோ திஸ் மார்க். இப்போ 100%, அதாவது இருக்கிற மார்க் எல்லாமே இந்த 500க்கு கீழே இருக்கும். அப்படி இல்லைன்னா 500 இருக்கும். ஓகேவா? அதுதான் இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 500 வாங்கிட்டாங்கன்னா எல்லாரும் 100th பர்சன்டைல் 100%. ஓகே. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 100th பர்சன்டைல் இந்த டாப் ஸ்கோரர் யார் இருக்காங்களோ அவங்கள 100th பர்சன்டைல்னு சொல்கிறோம். 100th பர்சன்டைல்னா 100% ஆஃப் டேட்டா லைஸ் ஆன் திஸ் மார்க் ஆர் பிலோ திஸ் மார்க். ஓகே. இப்போ 75%னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா 75% ஆஃப் பீப்புள். ஓகே. 75% ஆஃப் பீப்புள் லை பிலோ தட் மார்க். பிலோ தட் மார்க் லை பிலோ ஆர் ஆன். அந்த மார்க்கு இல்லைன்னா அந்த மார்க்குக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுதான் 75%. இப்போ 75%னா இங்கேருந்து மினிமம்ல இருந்து Q1, Q1ல இருந்து Q3. இப்போ 25th பர்சன்டைல்னா என்ன? 25% ஆஃப் பீப்புள் லை below or on that mark. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 25% ஆஃப் டேட்டா வந்து இந்த மார்க்கை விட இப்போ இப்போ 200ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 200 வந்து
200 நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த இதுக்கு வந்து மினிமம் வேல்யூ என்னது? மினிமம் வேல்யூ 100. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 500. ஓகே, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வந்து 300, 400. ஓகே, இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்னது? இங்கே 500. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? Q3 ப்ளஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் IQR. இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் மேக்ஸிமம் வேல்யூ. அப்படி பண்ணோம்னா மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு 500 வருது. ஓகே, ஸோ இதில் இருந்து இதுக்கு 500க்கு மேலே இப்போ 720 தான் டோட்டல் மார்க்கே. அதுக்கும் மேலே ஏதாச்சும் நமக்கு மார்க் ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்ம அவுட்லயர்னு சொல்லுவோம். சரியா? அது மாதிரி டேட்டாஸ் எல்லாம் அது எப்படி நமக்கு அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. Q3 ப்ளஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் IQR. IQRனா என்ன சொல்கிறோம்? IQR இஸ் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q1. இதை தான் வந்து IQRனு சொல்கிறோம். IQRல 50% ஆஃப் த டேட்டா லை ஆகும். 50% ஆஃப் த டேட்டா லை ஆகும். 50%. எப்படி 50% ஆஃப் த டேட்டா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ இங்கே வந்து 75 Q3ல வந்து 75% ஆஃப் த டேட்டா வந்து இங்கேருந்து இது கீழே வந்து இருக்கும் அப்படின்றாங்க. கரெக்டா? இதுல இருந்து Q1 நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். Q1 வந்து 25% ஆஃப் த டேட்டா வந்து இங்கே Q1ல வந்து இங்கேருந்து 25% ஆஃப் த டேட்டா வந்து நம்ம வந்து இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 75யும் இந்த 25யும் மைனஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே இன்பிட்வீன் நமக்கு எவ்வளோ இருக்குது? 50%. ஸோ அதை தான் நம்ம 50% ஆஃப் த டேட்டா வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். Q3 மைனஸ் Q1. சரியா? ஓகே ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து ருக்கேஷ் ஒரே டவுட்டு. எஸ். Q3, Q1ல எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஒரு வேல்யூ அது எப்படி? லைக் Q1 100 அது எப்படி வருது? அதை நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க. இப்போ நமக்கு மெயினாக நமக்கு என்ன வேணும்னா Q1 கண்டுபிடிக்கணும், Q3 கண்டுபிடிக்கணும். இந்த Q1ம் Q3யும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து Q1 கண்டுபிடிக்கணும், Q3 கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் IQR கண்டுபிடிச்சிடலாம். IQR என்ன கொடுக்கும்? Q3 மைனஸ் Q1. Q3 மைனஸ் Q1 வந்து IQR வந்துடும். இதுல இருந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் வேல்யூட ஃபார்முலா என்னது? Q3, அதாவது Q3 பிளஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் IQR. நம்மக்கிட்ட Q3யும் இருக்கு, IQRம் இருக்கு. இது ரெண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா, மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிரும். அடுத்து வந்து மினிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு Q1, அதாவது இந்த Q1 எடுத்துக்கணும், மைனஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் IQR. ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இப்போ ரெண்டு விஷயம். ஒன்று Q1, Q3. இந்த Q1, Q3 மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. Q1ம் Q3யும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்றது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்போஸ் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இங்கே போயிடலாம். டூ டூ
ஓகே, இதுதான் என்னோட டேட்டா செட், ஒரு காலமில் இருக்க வேல்யூஸ். ஓகே, இந்த காலம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கோமா, 2 இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு குவார்டைல், அதாவது Q1 என்னது, 25th பர்சன்டைல். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் குவார்டைல்னா என்னது, 50th பர்சன்டைல், அதாவது 50% ஆஃப் த டேட்டா வந்து இந்த வேல்யூக்கு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் குவார்டைல் Q3 வந்து 75th பர்சன்டைல். ஓகேவா, அதாவது ஒரு லைன் இருக்குன்னா இதில் நடுவில் வந்து 50% ஆஃப் த டேட்டா வந்து இந்த மார்க்குக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 75%னா 75% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மார்க்குக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க. 25% ஆஃப் த டேட்டா, 25% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க்குக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இதில் இருந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா லோயர் வேல்யூ, அதாவது மினிமம் வேல்யூ is equal to Q1 minus 1.5 times of IQR. Maximum value is equal to Q3 plus 1.5 times of IQR. IQR is equal to Q3 minus Q1. இது வந்து Q1, Q3, Q2, quarter 2. ஓகே, இப்போ நம்ம Q1 வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Q1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we have formula percentile divided by 100 into n plus 1. ஓகேவா, percentile divided by 100 into n plus 1. இது வந்து Q1. next Q3 is equal to அதே தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இப்போ வந்து என்ன வேல்யூ, எந்த வேல்யூ நம்பரில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. இப்போ 25% நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, 25% கண்டுபிடிக்கணும்னா 25 டிவைடட் பை 100 இன்டூ என்னன்னா என்ன இங்கே அப்படின்னா, என்னன்னா என்ன இங்கே, நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இங்கே என்ன இருக்குது, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 20 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 20. அப்போ 20 + 1. ஓகேவா, 20 + 1 என்னது, 21. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து இப்போ 19 வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 19னா 19 + 1 என்னது, 20. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ 1 4 டைம்ஸு, இது எத்தனை டைம்ஸு, 5 டைம்ஸ். இப்போ நமக்கு வந்து 25th பர்சன்டைலுக்கு என்னென்னு வந்திருக்கு, 5th வந்திருக்கு. 5th என்ன அர்த்தம் அப்படின்னா, 5th வேல்யூ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு 5th வேல்யூவை நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, 5th வேல்யூ நம்ம எடுக்கணும்னா இங்கேருந்து என்ன 5th வேல்யூ, 1 2 3 4 5. ஓகே, இதுதான் நமக்கு 25th பர்சன்டைல் ஃபார் திஸ் டேட்டா. அதே மாதிரி 75th பர்சன்டைல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75 டிவைடட் பை 100, அதே மாதிரி 19 + 1. ஓகேவா, மொத்தம் 19 டேட்டா செட் இருக்கு. 19 + 1 அப்போ என்ன 20. அப்போ 3, இது 4 டைம்ஸு, 5 டைம்ஸ், 3 5 சார் என்னது 15. 15th வேல்யூவில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு 75th பர்சன்டைல். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது வந்து நமக்கு 75th பர்சன்டைல், அதாவது Q3.
இது வந்து நமக்கு என்னது Q1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம Q1ம் Q3யும் நமக்கு கிடச்சிருச்சு. இதுல இருந்து நம்ம வந்து லோயர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? லோயர் வேல்யூ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? IQR ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். IQRனா என்னது? Q3 மைனஸ் Q1. Q3 என்னது? 9. 9 மைனஸ் 5. என்ன ஆன்சரு? 4. IQR வந்து நமக்கு 4 வந்துருச்சு. இப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு என்னது? Q1 5 minus 1.5 times of 4. அப்போ 5 minus 6. 6 which is minus 1. ஓகேவா? ஸோ நமக்கு 5 நம்பர் சம்மரியில் நமக்கு -1 வந்துருச்சு. இதுதான் நமக்கு மினிமம் வேல்யூ. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு Q3 என்னது? 9 into 9 plus 1.5 times of IQR. 9 plus 6 என்னது? 15. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 15. மேக்ஸிமம் வேல்யூ 15. இது வந்து மேக்ஸிமம். இது வந்து நமக்கு Q3 வந்து 9. Q3. Q1 என்னது? Q1 வந்து 5. Q1 வந்து 5. Q3 மைனஸ் Q1 வந்து 4. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நமக்கு இருக்க டேட்டா செட்ல அவுட்லேயர்ஸ் ஏதாவது இருக்கா? அவுட்லேயர்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லைண்ணா. அவுட்லேயர்ஸ் அதாவது -1க்கு கம்மியா ஏதாச்சும் இருக்கா? -1க்கு கம்மியா ஏதாச்சும் வேல்யூஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்துல we call அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? we call it as outliers. அதே மாதிரி 15க்கு மேல நமக்கு ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா we call those values as outliers. பாருங்க, -1 15 இதுக்கு மேல நமக்கு வேல்யூஸ் ஏதாச்சும் இருக்கா? நமக்கு சப்போஸ் நான் இங்க வந்து கடைசியா இங்க 11க்கு பதில் நான் இங்க 16 நான் கொடுத்துருந்தேன்னா, இப்போ இந்த 16ன்றது எனக்கு அவுட்லையர். சரியா? நான் எனக்கு கொடுத்துருக்க டேட்டா செட்ல 16ன்றது அவுட்லையர். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து அர்ஷினி புரிஞ்சா எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு? புரிஞ்சது. ஸோ மேக்ஸிமம் மினிமம் வேல்யூனா வந்துட்டு அந்த டேட்டா செட்ல எவ்வளோ லைக் இப்போ அந்த கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்ல வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் போகலாம், எவ்வளோ மினிமம் போகலான்னு அர்த்தமா? லைக் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? மேக்ஸிமம். லைக் ஸோ நமக்கு இந்த 20 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுல மேக்ஸிமம் வேல்யூ அதாவது நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கொடுத்துருக்க ரேஞ்சில் இருக்கிறது மேக்ஸிமம் வேல்யூ இவ்வளோ இருக்கலாம். இந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சில் இல்லை, அது வந்து நம்ம அவுட்லேயர்னு சொல்லுவோம். ஓகே 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 ஃபைன். சரியா? அதே மாதிரி மினிமம் வேல்யூ இது இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம். இதுக்கு கம்மியாக போச்சுன்னா நம்ம இதுவும் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அவுட்லேயர்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே, இதுதான் வந்து அவுட்லேயர். இது 5 பாயிண்ட் சம்மரி. இது வந்து இந்த மினிமம், மேக்ஸிமம், ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் குவார்டைல், மீடியன் வந்து செகண்ட் குவார்டைல். மீடியன் வந்து செகண்ட் குவார்டைல். Q2னா என்னது? செகண்ட் குவார்டைல். இது வந்து மீடியன்னு சொல்லுவோம். இந்த மீடியன்னா என்னது? 50% ஆஃப் த டேட்டா லைஸ் பிலோ திஸ். இது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 50% இங்கிருந்து 50% ஆஃப் த டேட்டா இருக்கும், இதுக்கு மேலே 50% ஆஃப் த டேட்டா வந்து இருக்கும். இது கரெக்டாக வந்து நமக்கு நடுவில் வந்து இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம மீடியன் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? சரி, ஓகே. நமக்கு அவுட்லேயர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நம்மளோட டேட்டா வந்து ஸ்கியூனஸ் ஆகும். ஓகே, ஸ்கியூனஸ்னா என்ன அப்படின்ற பட்சத்தில் இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. இந்த நார்மல் டேட்டா செட் வந்து
ஸோ இது நார்மல் பெல் கர்வ். நம்ம வந்து இது வந்து நார்மல் கர்வ், நார்மல் இதுதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இது இந்த நார்மல் பெல் கர்வை இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் வந்து பெல் கர்வ்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து மீன், மீடியன், மோட் இது எல்லாமே சென்டர்ல லை ஆகும். மீன், மீடியன், மோட், மீனு, மீடியனு, மோடு. ஓகே, மோட்னா என்னன்னு சொல்லிடுறேன். மோட்னா இப்போ அதே நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. மோடு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ 1 2 3 1 2 3 2 2 இப்படின்னு வந்து நம்மக்கிட்ட வந்து டேட்டா இருக்கு. ஓகேவா, இப்போ நமக்கு மோடை எப்படி கண்டுபிடிப்போம்னா, எது வந்து ஹையஸ்ட் அக்கரிங் வேல்யூ நம்ம இந்த காலம்ல ஹையஸ்ட் அக்கரிங் வேல்யூ ஃப்ரீக்வன்சி வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி இது எத்தனை, இப்போ 1 எத்தனை தடவை வந்திருக்கு? 1 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, கரெக்டா? அடுத்து 2 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 4 டைம்ஸ் வந்திருக்கு. 3 எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஹையஸ்ட் அக்கரிங் வேல்யூ என்னது? 2. ஸோ 2 தான் நமக்கு மோட். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மீன் மீடியன் மோடுக்குள்ள டிஃப்ரென்ஸ். மீன்னா நம்ம சிம்பிளாக ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, மீடியன்னா நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் we will be eliminating left right, left extremo right extremo நம்ம எலிமினேட் பண்ணிட்டே வரப்ப நமக்கு சென்டரில் இருக்க வேல்யூஸை we call it as மீடியன். ஓகேவா, மீடியன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மோட்னா வந்து ஹையஸ்ட் அக்கரிங் வேல்யூ நம்ம எதுவோ அதை வந்து நம்ம மோடுன்னு சொல்கிறோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ நமக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வருவோம். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஒரு நார்மல் பெல் கர்வ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we call it as a நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன். நமக்கு அவுட்லேயர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நம்மளோட டேட்டாவில் ஸ்கியூனஸை கொண்டு வரும். அவுட்லேயர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, அது வந்து ஸ்கியூனஸை கொண்டு வரும். அது எப்படி ஸ்கியூனஸை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்க டேட்டாக்கு நமக்கு மீனு, மீடியன், மோடு எல்லாமே இங்கே சென்டரில் லை ஆகும். சரியா? ஆனால் இதே நமக்கு இப்போ ஸ்கியூனஸ் வருது அப்படின்னா நமக்கு நம்மளோட டேட்டா வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இது மாதிரி வந்து நமக்கு ஒன்று லெஃப்ட் சைடு, ஒன்று ரைட் சைடில் இழுத்துட்டு போகும், இல்லைனா லெஃப்ட் சைடில் நமக்கு இழுத்துட்டு போகும் ஸ்கியூனஸ். இந்த சைடு லெஃப்ட் இது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா we call it a left skew, left skewed. ஓகேவா, இது மாதிரி இருக்கிற டயக்ராமை நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as right skewed. skewedனா என்னது? ரைட்டில் நமக்கு அதிகமாக அவுட்லேயர்ஸ் வந்து இருக்குது. லெஃப்ட் ஸ்கியூட்னா என்னது? லெஃப்டில் வந்து நமக்கு அவுட்லேயர்ஸ் இருக்குது, அதை தான் வந்து நம்ம லெஃப்ட் ஸ்கியூட்னு சொல்கிறோம். ஓகே, இது மாதிரி இருக்கிற கேஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மோட்னா என்னது? மோட்னா ஹையஸ்ட் அக்கரிங் வேல்யூ. ஹையஸ்ட் அக்கரிங் வேல்யூ வந்து எப்பவுமே இங்கே நமக்கு மோடு வந்து இங்கே இருக்கும். மோடு இங்கே தான் வந்து ஹையஸ்ட் அக்கரிங் வேல்யூ. ஓகேவா, மோட் இது வந்து மோடு வந்து இங்கே இதுக்கும் சரி, லெஃப்ட் ஸ்கியூடுக்கும் சரி, மோடு வந்து நமக்கு இங்கே இருக்குது. இப்போ நமக்கு மீன் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணணும். இப்போ ரைட் ஸ்கியூடுக்கு பார்த்தோம்னா, இப்போ என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, 1 2 3 4னு ஒரு வேல்யூ இருக்குது. 1 2 3 4னு இருக்க வேல்யூவில் 1 2 3 4, அதாவது இங்கே 1 2 3 4 சடனாக 100ன்னு வருது. இப்போ நான் வந்து மீன்னா என்னது? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்ன நடக்கும்? இப்போ 1 2 3 4
இதுக்கு மட்டும் நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு கரெக்டாக சென்டரில் வரும். எனக்கு இப்போ ஒரு வேல்யூ இருக்கிறதுனால எனக்கு ஸ்கியூனஸ் வருது. ஸ்கியூனஸ் வரதுனால என்னோட மீன் வந்து என்ன ஆகும், எனக்கு ரைட் சைடு எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ மோடு வந்து இங்கே இருக்கும், எனக்கு மீன் வந்து என்ன ஆகும், எனக்கு ரைட் சைடில் எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஃபார் ரைட் ஸ்கியூட் மை மீன் வில் பி இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மீடியன் பார்த்தோம்னா மோடுக்கும் மீனுக்கும் நடுவில் நமக்கு மீடியன் இருக்கும். இது வந்து ரைட் ஸ்கியூடு. அதே மாதிரி லெஃப்ட் ஸ்கியூடில் பார்த்தோம்னா இந்த சைடில் நமக்கு டேட்டாஸ் வந்து இப்படி இருக்கிறதுனால என்னோட மீன் வந்து இப்போ லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி மீடியன் வந்து மீனுக்கும் மோடுக்கும் நடுவில் இருக்கும். ஸோ ஒன்லி ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் மை மீன் இஸ் ஈக்குவல் டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோட், இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வி கால், இது வந்து மியூன்னு சொல்லுவோம். ஒரு பெல் கர்வ் வரைகிறேன், மலை மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு மியூனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆவரேஜ். வெரி குட். வேற யாராவது மியூனா ஆவரேஜா? ஒரே நிமிஷம். ஸோ மியூனா நம்ம இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் இட் as ஆவரேஜ். ஆவரேஜ்னா நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் இட் as மீன் வேல்யூவை வந்து நம்ம மியூன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கனால எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா வி கால்குலேட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே? ஸோ எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஸோ இது வந்து 1 சிக்மா. இந்த சைடும் அதே ஈக்குவலாக இங்கே இருக்கிறது வந்து -1 சிக்மா. ஓகே? அதுக்கப்புறம் இது வந்து 2 சிக்மா. -2 சிக்மா. ஸோ நம்ம மீன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம உள்ள ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றனா இது எவ்வளோ % ஆஃப் த டேட்டா நமக்கு வந்து ஆக்குப்பை ஆகிருக்கும். அதாவது 1 சிக்மாலேருந்து -1 சிக்மா வரைக்கும். இப்போ இது வந்து 34%, இது வந்து 34%. ஸோ டோட்டல் 1 சிக்மா to -1 சிக்மா it will occupy 68% ஆஃப் த டேட்டா. சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா செட் இருக்குது, ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அந்த காலமில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். ஓகே? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது,
1 சிக்மா. ஓகேவா, சிக்மான்னு கண்டுபிடிக்கிறது 1 சிக்மா. இந்த 1 சிக்மால இருந்து -1 சிக்மா, இது 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 மைனஸ் சிக்மாக்குள்ள இருக்கிற ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் 68% ஆஃப் த டேட்டா வந்து லை ஆயிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம இதுல இருந்து நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ 1 சிக்மா டு -1 சிக்மா இட் வில் ஆக்குபை அரௌண்ட் 68% ஆஃப் த டேட்டா. அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த டேட்டா நமக்கு வந்து ஆக்குபை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வில் ஆக்குபை 13.5%. 13.5 இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு சைடும். அப்போ பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ இப்போ 68ஆ, 68ல இருந்து ப்ளஸ் 27 ஆட் பண்ணோம்னா எவ்வளோ 95. 95. ஸோ டோட்டல் -2 சிக்மால இருந்து 2 சிக்மா வரைக்கும் இட் வில் ஆக்குபை அரௌண்ட் 95% ஆஃப் த டேட்டா. சரியா, நெக்ஸ்ட் நமக்கு 3 சிக்மா -3 சிக்மா இது பார்த்தோம்னா 2.5 2.5 அது 2.5னா எக்ஸாக்டாக இது வந்து 2.5ன்னு இருக்காது, 2.4 இருக்கும். இது வந்து 2.4 சம்திங் இருக்கும். ஸோ இது நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இட் வில் கம் அரௌண்ட் 99%. ஸோ -3 சிக்மாலேருந்து +3 சிக்மாக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற ஏரியா எடுத்தோம்னா 99% ஆஃப் த டேட்டா வந்து -3 சிக்மாலேருந்து +3 சிக்மாக்குள்ளே தான் இருக்கும். சரியா, அதாவது என்ன அப்படின்னா இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எனக்கு வந்து 4ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 × 3 என்னது 3 சிக்மா, அதுதான் 12. -3 என்னது -12. ஸோ -12 to 12 என்னோட 99% ஆஃப் த டேட்டா வந்து எனக்கு லை ஆகும். அதுதான் இதோட அர்த்தம். சரியா, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு எப்படி இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள ஒரு ரூல் என்னன்னா -1 சிக்மா to 1 சிக்மா 68% ஆஃப் த டேட்டா கவர் ஆகும். +2 சிக்மா to -2 சிக்மா 95%. +3 சிக்மா to -3 சிக்மா 99% ஆஃப் த டேட்டா நமக்கு கவர் ஆகும். ஓகே, இது பார்த்தாச்சு. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸும் பார்த்தாச்சு இல்லையா. டைப்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸ் லெஃப்ட் ஸ்கியூட், ரைட் ஸ்கியூட். இது வந்து பாசிட்டிவ் ஸ்கியூனும் சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து நமக்கு ஸ்கியூ ஆகிட்டு போகுதுல, ஸோ வி கால் இட் அஸ் பாசிட்டிவ் ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். இது வந்து நெகட்டிவ் சைடில் போகுது, அதனால இது வந்து நெகட்டிவ் ஸ்கியூடான்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ஸ்கியூ. ஓகே ஓகே சரி, ஓகே. இன்னைக்கு போவோம். நாளைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதோட கால்குலேஷன் எப்படி நம்ம பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இதில் அதாவது மெஷர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் இல்லை, இது மெஷர் ஆஃப் ஸ்ப்ரெட்டாக என்னது, இது மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இதுதான். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். மீன், மீடியன், மோட் என்னென்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்கியூனஸும் பார்த்துட்டோம். ஸ்கியூனஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். பர்சன்டேஜ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் வந்து பார்ப்போம். அதாவது ஸ்டாண்டர்ட் ரேஞ்சுனா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, வேரியன்ஸ்னால் என்ன, எப்படி இது வந்து டிஃபர் ஆகுது, ஸ்ப்ரெட் எப்படி நம்ம இதில் இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இதில் வந்து பார்ப்போம். சரியா, இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. Any doubts? Okay, fine. Thank you. Thank you, ma'am. Thank you.